அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைய தினம், அதாவது 20/1/2025 தை ஹஸ்தம். இந்த தை ஹஸ்தத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். காமாட்சியின் அவதாரம் என போற்றப்படும் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் யார்? அவர் ஒரு பெரிய சித்த புருஷன். காஞ்சிபுரத்திலே பிறந்தவர். அவருக்கு பரமேஸ்வரனே ஸ்ரீ பாலாஜி சுவாமிகள் என்ற பெயரில் 4 சிஷ்யர்களோடு வந்து தட்சிணாமூர்த்தியாக தரிசனம் சந்து சந்நியாசம் அவருக்கு அளித்தார். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த அந்த கிரகம், அதாவது இல்லம் இருக்கு இல்லையா, அதை மகாபிரியவா என்ன பண்ணினார், ஒரு எழுத்தாளர், அவர் பேர் ஸ்ரீ பரணிதரன், அவரை வைத்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஸ்ரீ காமகோடி சேஷாத்ரி விலாசம் அப்படின்னு பேர் வச்சு அங்கே மூக்க பஞ்சசதி அப்படின்னு அந்த ஸ்லோகம் அதை படிக்க வச்சார். அங்கே போய் மகாபெரிவா என்ன பண்ணுவாராம், இப்படித்தான் சேஷாத்ரி சுவாமிகள் உட்காருவார், அவர் மாதிரி உட்கார முடியும், ஆனால் அவர் மாதிரி நிலைக்கு வர முடியுமோ அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காராம். மகாபிரிவாலே கொண்டாடின ஒரு பெரியவர், பெரிய மகான் அப்படின்னா அவர் இந்த சேஷாத்ரி சுவாமிகள். அந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவரை பற்றி, அவர் பிறந்த அந்த அக்ரஹாரத்தை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக எல்லா இடங்கள்லையும் கொண்டாடப்பட்டாலும் 3 இடங்கள் நம்ம முக்கியமாக சொல்லணும். அந்த 3 இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், வழூர் அக்ரஹாரம், அது சுவாமிகள் அவதரித்த இடம். காஞ்சிபுரம், அங்கே சுவாமிகள் வளர்ந்து படித்த இடம். திருவண்ணாமலை, அவர் முக்தி அடைந்த இடம். இந்த 3ம் ரொம்ப சிறப்பான ஊர்கள். ஸ்ருங்கேரி, கொள்ளூர், திருவானைக்காவல் போன்ற தலங்களில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்லையும் அதை பிரதிஷ்டை செஞ்சார். தனக்கு பிறகு இங்கெல்லாம் நித்திய ஆராதனை வழிபாடுகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதற்காக சாஸ்திர வேதங்கள் படித்த இந்த வைதிக குடும்பங்களை இங்கே அழைத்து வந்தார். அவர்கள் இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தார்கள். அந்த வழி வந்த குடும்பங்களில் ஒன்றுதான் காமகோடி சாஸ்திரிகளின் குடும்பம். அவர்கள் வாழ்ந்து வந்த ஊர்தான் வழூர் அக்ரஹாரம். காமகோடி சாஸ்திரிகள் சகலமும் கற்றவர், ஸ்ரீ வித்யா உபாசகர். இவரிடம் பயில நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் வந்த வண்ணம் இருந்தார்களாம். அவர்களில் சிறந்த மாணவராக இருந்தவர் வரதராஜன். தன் தம்பி மகளான மரகதத்துக்கு இந்த வரதராஜனை மணமுடித்து வைத்தார். இவர்களுக்கு நெடுநாள் ஆகியும் குழந்தை பேறு கிடைக்கவில்லை. அதனால் காமகோடி சாஸ்திரிகள் அன்னை காமாட்சியிடம் போய் முறையிட்டார். அம்மா, அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கொடுமா என்று வேண்டினார். அவரது கனவில் காமாட்சியம்மன் தோன்றி நவநீதம் கொடு, ஞான கலை உதிக்கும் என்று ஆசி தந்தாள். திடுக்கிட்டு எழுந்தார் அவர். அப்போது அது அந்த பிரம்ம முகூர்த்த வேலை கனவு. குளத்தில் நீராடிட்டு ஜபதபங்கள் முடித்து குளக்கரையில் வீற்றிருக்கும் சுந்தரவதன பெருமாளையும் ஐனேஸ்வரரையும் அன்னை காமரசவள்ளியையும் வணங்கி மரகதத்திற்கு நவநீதம் என்கிற வெண்ணையை உருட்டி கொடுத்தார் காமகோடி சாஸ்திரிகள். அன்னையின் வாக்கு என்றாவது பொய்க்குமா? சூழ்கொண்டாள் மரகதம், அதாவது மரகதத்திலிருந்து மாசமானார். அவர்களுக்கு மணி வயிற்றில் மரகதமாய் தோன்றிய தவ குழந்தை 22/1/1870 அன்று ஹஸ்த நட்சத்திரம் கூடிய தினத்தில் ஒரு குழந்தை உதித்தது. அந்த ஞான குழந்தை உலகமே கொண்டாடும் சேஷாத்ரி சுவாமிகள். வழூர் அக்ரஹாரம் இருந்த தெரு இன்று வழூர் அகரமாகிவிட்டது. இங்கு சுவாமிகளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அங்கு வேதம் தினமும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு தை 7 ஜனவரி 20 ஹஸ்த நட்சத்திர நாளில் சேஷாத்ரி சுவாமிகளின் ஜெயந்தி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வழூரில் சுவாமிகள் மணிமண்டபத்தில் காஞ்சி பெரியவர்களின் அனுகிரகத்துடன் ஆசியுடனும் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர குருஜியின் ஆசியுடன் ஸ்ரீமான் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. காமாட்சியின் அருளால் அவதரித்த அந்த குழந்தை ஸ்ரீ மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். அப்பேற்பட்ட காமாட்சியின் அருள் பெற்ற சேஷாத்ரி சுவாமிகளை நாம் வணங்கி நாம் எல்லா நலன்களையும் பெறுவோம் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி.